ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம இன்னைக்கு உள்ள பார்க்க போகிறது இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ரிலீஸாக இருக்கிற ஒரு தெலுங்கு ஆக்ஷன் காமெடி படமான கம் கம் கணேஷா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் ஆனந்த் தேவகொண்டா தான் வந்து லீடர் எடுத்து நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் லாஸ்ட் மந்த் தான் வந்து தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ளே வந்து ஓடிடிக்கு வந்திருக்கேன். படம் பார்க்கலாமா இல்லையாங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட் லைட்டாக பார்த்துருவோம். படத்தில் ஹீரோ வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கிற ஒரு விலை மதிக்க மிக்க ஒரு வைரக்கல்லை வந்து திருடிட்டு வராரு. ஸோ வர்ற வழியில் வந்து போலீஸ் செக் பண்ணுறாங்கன்னு ஒரு விநாயகர் சதுரத்தில் உள்ள அந்த தும்பிக்கை வழியில் அந்த டைமண்டை உள்ளுக்குள்ள போட்டு அந்த சைடில் செக் பண்ணக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு உள்ளே போட்டுறதாப்ல. ஆனால் செக் போஸ்ட்டில் போலீஸ் செக் பண்ணக்கப்புறம் அந்த வண்டியை வந்து சேஸ் பண்ணி பிடிக்க முடியல. இவங்களோட வண்டி பிரேக் டவுன் ஆயிருது. இன்னொரு சைடில் படத்தோட வில்லன் இவர் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்கிறாரு. இந்த விநாயகர் சதுரத்தை ஒட்டி இந்த சிலைக்கு நடுவில் வந்து பல கோடிவா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மக்லிங் பண்ணி எடுத்து கடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காப்ல. ஆனால் அந்த சிலை மாறி போயிருது. ஸோ இவங்க மாற்றி வேற சிலையை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ படத்தோட வில்லன் பணத்தை வச்சு பதுக்கிட்டு வந்தால் அந்த விநாயகர் சிலையும் அண்ட் நம்ம ஹீரோ வந்து உள்ளுக்குள்ள தும்பிக்கை வழியில் போட்ட டைமண்ட் சிலையும் ஒரே சிலை. ஸோ இந்த ஒரே சிலையை தேடுறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் களத்தில் இறங்குறாங்க. அதுக்கு நடுவில் நடக்கிற ஆக்ஷன் ட்ராமா என்ன, கடைசி வந்து சிலையில் இருக்கிற அந்த பணமும் நகையும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கிடச்சிது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டோரியாக பார்க்கும்போது ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்குது. அதை எக்ஸிக்யூட் பண்ணதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை மட்டும் கரெக்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். அதில் பர்டிகுலராக வந்து இந்த ஹைஜாக் பண்ணுற போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு சீன் தான். ஏன்னா அவ்வளோ பெரிய நகை கடையில் வந்து வெறும் பேட்மேன் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ்க்கு போட்டுட்டு உள்ளே போவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா அத்தனை கேமரா இருக்கும். இவங்க போட்ட ட்ரெஸ்ஸை கூட மாற்றாம தான் வந்து இன்னும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் போலீஸ் அவங்களெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி லாஜிக்கே இல்லாத நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லாஜிக்கலாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓகேபுளாக இருக்கும். இதை தாண்டி படத்தில் இருக்க ஹியூமர் போர்ஷன்ஸ்னு பார்க்கும்போது நம்ம வெண்ணிலா கிஷோர் வர்ற பீரியட் மட்டும் ஒரு சில இடங்களில் ஹியூமர் போர்ஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த ஆர்கன் டேவிட் அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரத்தில் வருவாப்ல. அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல வயிறுக்குள்ளுங்க சிரிக்கிற மாதிரியான போர்ஷன்ஸாக இடம் பெற்றிருந்து. இதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் பிஜிஎம்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சீன்ஸுமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஸோ ஓவராலாக இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸில் அடி வாங்கின படம் இருந்தாலும் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் தமிழில் அவைலபிளாக இல்லை. ஸோ இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் அந்த ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ட்ராமா முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.